சேனல் 2 பேரும் சேர்ந்து டிசைட் பண்ணுறது தான். ஆனால் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா சேனலுக்கான விஷயங்களாக இருக்கும். ஆனால் கமல் சார் விஷயம் வரும்போது கமல் சாருக்கான ப்ரையாரிட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஏன்னா அவருக்கான அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ அவருக்கான அந்த ஷோவே ஹிட் ஆனது அவர் தான போது அவருக்கான கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் இருக்க தான் செய்யணும். அப்போ அதே விஜய் சேதுபதி சாருக்கும் இருக்குமான்னு கேட்டால் அந்தளவுக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியாது, ஓரளவுக்கு இருக்கும். பட் ஆனால் இப்படி ஒரு ஷோவை நெக்ஸ்ட் சீசனில் விஜய் சேதுபதியால் தான் பண்ண முடியும், வேற யாரும் பண்ண முடியாதான்னு கேட்டால் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கலாம். பட் ஆனால் இவங்களுக்கான அந்த கமர்ஷியல் ஹிட்டை கொடுக்கறதோ இல்லை ஆல்ரெடி இவங்க ஒருத்தங்களை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க ஷோ, அவங்கள விட்டுட்டு புதுசாக ஒரு ஆள் தேடி போனால் திருப்பி அவங்கள முதல்ல இருந்து அந்த ஃபார்ம் கொண்டு வர்றது டீமுக்கு கஷ்டம். அப்படின்னும் போது பழகின ஆளே வச்சு கொஞ்சம் அது மாடுலேஷன் பண்ணிக்கலான்ற மாதிரி டீம் டிசைட் பண்ணியிருக்கலாம். அதை தான் அவங்க சொல்லவும் செஞ்சாங்க. சேது சார் மாதிரி வந்து இது யாரும் பண்ண முடியாது ஷோவை அப்படின்றதுனா தான் நெக்ஸ்ட் சீசனும் சேது சார் தான் பண்ணுவாங்கன்றதை அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த இன்டர்வியூஸ்லையுமே சேது சார் அதை தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு இடத்துல கேட்டிருக்காங்க, அப்போ நெக்ஸ்ட் சீசனில் எப்படின்னா ஒரு இடத்துல எனக்குமே கஷ்டமாக இருந்தது, இந்த ஒரு ஷோ தேவையா, இது பண்ணணுமா அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் இதுதான் இந்த ஷோவாடா, இப்படி தான் கான்ட்ரவர்சி வருமா, இப்படி தான் காம்ப்ளிகேஷன்ஸ் வருமா, ஓகே அதை நான் ஹேண்டில் பண்ண தயார், நான் வந்து இதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதை மட்டும் நான் யோசிச்சுக்க போகிறேன். ஆனால் இந்த ஷோ நான் தான் பண்ண போறேன். அதில் அவர் தெளிவாக சொல்லியிருக்காருன்னா சண்டைக்கு நான் ரெடி அப்படிங்கிறத அவர் தெளிவாக இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவர் ஹோஸ்ட் பண்ண போறாரு அப்படின்போது அந்த ரெட் கார்டு விஷயங்களுக்கு வரும். அதுன்னு அது டீம் டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இவர் டீம் மேலே சொல்லியிருக்காரு. டீம் வந்து இல்லை சேது சார் தான் கொடுக்க சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இது 2 பேரும் சேர்ந்து கடவுள் பாதி மிருகம் பாதி அப்படின்னு சொல்ற மாதிரி 2 பேரும் சேர்ந்து செஞ்ச கலவை தான் அந்த ரெட் கார்டு அப்படிங்கிற விஷயம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது சேது சார், கமருதீனுக்கு கொடுக்க வேணாம் அப்படிங்கிறது இருந்தது. ஆனால் பாரூக் கொடுக்கறதுல தெளிவாக இருந்தாங்க. கமருதீனுக்கு கொடுக்க வேணாம் அப்படின்னு யோசிச்சது வந்து ஸோ 2 பேருக்கு சேர்த்து கொடுத்தா தானே அது ரெட் கார்டு அப்படின்னும் போது அது டிஆர்பிக்கு வரும். 2 பேரும் லவர்ஸாக தானே உள்ள இருக்கிறாங்க, லவர்ஸாகவே வெளியில் போகட்டும். டிஆர்பியை வந்து 2 பேருக்குமான ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க, கமருதீன் ஃபேன்ஸ் இருக்காங்க, பாரு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ 2 பேருக்கும் கொடுக்கும்போது அது டிஆர்பியோ எகுரும். நம்மளுக்கும் இவங்க 2 பேர் ஷோக்குள்ளே வேணாம், டாப் 5க்கு வேணாம், நம்மளுக்கான சேனல் ப்ராடக்ட்ஸ் தான் உள்ள வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரே கல்ல 2 மாங்காய் அப்படிங்கிற மாதிரி தான் டீம் இந்த விளையாட்டை விளையாடினாங்க. ஸோ அது கமர்ஷியல் ஹிட்டுக்காகவும் பண்ணாங்க, ஐ மீன் டிஆர்பிக்காகவும் பண்ணாங்க. பாரூக் கமருதீனுக்கு அந்த ரெக்கக்னேஷனை ஷோலேருந்து நம்ம கொடுக்க தேவையில்ல. ஏன்னா நம்ம கொடுக்குற வேண்டிய பர்சன்ஸ் இன்னும் ஷோவில் இருக்காங்க. அவங்கள முன்னாடி நிறுத்தணும்னா ஆஸ் யூஷுவல் இது சாண்ட்ரா, திவ்யா, விக்ரம், மெயின் சபரி ஆல்ரெடி கனி வெளில போயிட்டாங்க. எஃப்ஜே ஒன்றும் பண்ண முடியல, எஃப்ஜே வெளில போயிட்டாருன்னும் போது சேனல் ப்ராடக்ட்ஸை சபரி கொண்டு வரணும். ஸோ எங்களுக்கும் வந்து வேலை ஆகணும். அதாவது ஒரே கல்ல 2 மாங்க நான் சொன்ன மாதிரி தான் எங்களுக்கும் வேலை ஆகணும். ஆனால் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிஆர்பி ரேட்டிங்கோ ஹை லெவலுக்கு போகணும் அப்படின்னும் போது நீங்கள் நெக்ஸ்ட் சீசன்லேருந்து கவனிச்சு பாருங்கள். எப்பயுமே அந்த ஷோவோடது வந்து அந்த ஃபினாலே கிட்ட ரீச் ஆகும்போது ஒன்று இந்த ஃப்ரீஸ் டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் இமீடியட்டாக, இல்லைன்னா ஃபினாலே வந்துட்டு போயிட்டுருக்கும்போது, ஃபினாலே டாஸ்க் வருது இல்லைங்களா, அப்போ போயிட்டுருக்கும்போது கண்டிப்பாக ஒரு முக்கியமான பர்சன்ஸை வெளில எடுக்கிறதுக்கான ஒரு விஷயங்களை வந்து டீம் பண்ணுவாங்க. அது மூலமாக தான் இப்படி ஒரு ஷோ வந்து பிக் பாஸ் ஷோ அப்படிங்கிறது ஷோ. ஏன்னா பிக் பாஸ் ஷோ இன்ட்ரெஸ்ட் நிறைய பேர் காட்டுறதில்லை. எந்த அளவுக்கு காட்டுறாங்க அப்படிங்கிறத விட எந்த அளவுக்கு காட்டலை அப்படிங்கிறது சொசைட்டி அதெல்லாம் ஒரு ஷோவாக அதெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னு இருக்காங்க. அப்படின்னாலுமே அந்த ஆடியன்ஸை பிக் பாஸ் ஷோ பக்கம் திருப்பறதுக்காக அந்த டுவர்ட்ஸ் ஃபினாலேன்னு வரும்போது அது ஃபினாலே டாஸ்கில் ஆரம்பிச்சு இல்லை ஃப்ரீஸ் டாஸ்கில் ஆரம்பிச்சு அந்த ஒரு பர்டிகுலர் 2-3 வீக்ஸில் இப்படி ஒரு அலப்பறையை எப்பயுமே சீசனுக்கு சேனல் வந்து பண்ணுவாங்க. இது ஹோஸ்டோட ஒப்புதலோடவோ இல்லை ஹோஸ்ட் ஏதாவது அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஐடியாஸ் கொடுத்தா, அதான் இப்போ நான் சொன்ன மாதிரி தான் பாருக்கும் வேணால் கொடுத்துடலாம், கமருதீனுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு டீம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் 2 பேருக்குமே சேர்த்து கொடுத்தா தான் டிஆர்பி வரும் அப்படின்னு வந்து சார் சொல்லியிருக்கலாம், அதாவது சேது சார் சொல்லியிருக்கலாம்னும் போது. ஸோ இது எல்லாமே இவங்க பிளான் பண்ணி செய்கிற விஷயங்கள் அப்படிங்கிறத விடவும் இது வந்து ஜனங்களோட அந்த ஒரு அட்டென்ஷனை திருப்பறதுக்காக சேனல் பண்ணுற விஷயங்கள் தான். இது சீசன் நடக்கும். அப்படி இந்த சீசனில் தக்காளி தொக்கா மாட்டினது தான் பார்வும் கமருதீனும் போது அதுக்கு அந்த கார் டாஸ்க்கு ஒரு காரணம், அவ்வளவுதான். இல்லை அவங்களோடது அந்த லவ் ஒரு காரணம், அவ்வளோதானே தவிர அது மட்டும்தான் காரணமானு கேட்டால் இல்லை. எப்படியோ முக்கியமான ஒரு எவிக்ஷனை பண்ணணும், அந்த எவிக்ஷன் எல்லாரோட அட்டென்ஷனையும் திருப்பணும். அந்த அட்டென்ஷனை ரெட் கார்டு மூலயமா பண்ணலாம். அந்த ரெட் கார்டையும் 2 பேருக்கு சேர்த்து கொடுத்துட்டா அது இன்னும் டிஆர்பி எகுரும். அதுவும் லவர்ஸ்க்காக கொடுத்துட்டா இன்னும் சூப்பராக இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பாரு ஆல்ரெடி நம்ம நெகட்டிவாக அதுக்கு தான் ஸ்டார்டிங்லேருந்தே கொண்டு வந்தோம். கமருதீனை கொஞ்சம் நம்ம அட்வைஸ் பண்ணி பார்த்தோம், அரோரா கூட இரு, இல்லைனா அன்பு கேங் கூட இரு, விக்ரம் சபரி கூட இருன்னு. அவர் கேட்கல. அவர் வந்து ஒரு ஏதோ ஒரு மோர் தென் எ ஃப்ரெண்ட் ஃபீலிங்லையோ இல்லைனா பாரு மேலே இருக்க ஏதோ ஒரு
அவங்களுக்கான ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளேயோ அந்த ட்ரஸ்ட்டுக்குள்ளேயோ அவர் லாக் ஆயிட்டாரு. அப்போ 2 பேருக்கு சேர்த்தே கொடுத்து வெளில அனுப்பிச்சிருவோமே அப்படின்னு டிஆர்பிக்காக பண்ண விஷயங்கள் தான் சொல்லும்போது, நீங்கள் டிஆர்பிக்காக இல்லை உங்களுக்கான கமர்ஷியலுக்காக ஒன்று பண்ணுறீங்கன்னா அவங்க சந்தோஷத்துக்கு ரெட் கார்டு அப்படிங்கிற விஷயம்லாம் நாங்கள் வந்து கஷ்டப்பட்டோம்டா அந்த 2 வீக்ஸு மைண்ட் லெவலில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது, ட்ராமா இருந்தது, எல்லாம் இருந்தது. இப்போ நாங்கள் அதை ஜஸ்ட் லைக் தட் எடுத்துக்கிட்டோம். கேக் வெட்டி நாங்கள் கொண்டாடுறோம்டா, செலிப்ரேட் பண்ணுறோம்டா அப்படின்னு அவங்க ஸ்ட்ரெஸ் பஸ்டராக அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இல்லை அவங்களுக்கான ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா அவங்க அதை கையில் எடுக்கிறாங்க. இதோட இதை நாங்கள் மறந்துடுறோம். ஏன்னா நாங்கள் கேக் வெட்டிலாம் இப்போ திருப்பி நாங்கள் யோசிச்சா கூட எனக்கு அந்த ட்ராமா ரெட் கார்டா அப்படின்னு இப்போ கமருதீனோடது நான் இதுலலாம் பார்த்தேன்னா பாட்காஸ்ட்லலாம் பாட்காஸ்ட்ன்ற அந்த ஃபேன்ஸ் ஸ்பேஸ்லலாம் கேட்டேன் நான் 2 நாள் முன்னாடிலாம். ஏன்னா பாரு வந்தப்பறம் தான் கமருதீனை வந்திருந்தோம். அந்த ஸ்பேஸ்லலாம் பேசினதெல்லாம் கேட்குறேன் போது பாருவாச்சும் வந்து தைரியமாக வந்து அதை 2 வீக்ஸ் அவங்க வெளியிலே வராமல் அந்த ட்ராமா நான் சொன்ன மாதிரி அந்த சைக்காட்டிஸ்ட்லாம் போய் ட்ராமா ஹேண்டில் பண்ணி ஃபினாலிக்கு வந்தாங்க. கமருதீன் சீக்கிரமாகவே ஃபேன்ஸை மீட் பண்ண அந்த இதெல்லாம் போனார்ல, என்னது இவங்க எப்படி பாரு வந்து ட்ராலி போனாங்களோ அதே மாதிரி இவங்களும் போனாங்கன்னு நினைக்கிறேன் கமருதீன். போகும்போதே அவங்க ஆடியன்ஸ் சைட்லேருந்து ஒரு சப்போர்ட் வந்துச்சுன்னு அவர் சந்தோஷப்பட்டாலுமே டக்குன்னு யோசிச்சா எனக்கு அந்த ரெட் கார்டுங்கிற விஷயம் மைண்டுக்குள்ளே டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு அவர் நிறைய இடத்துல அவர் ஃபீல் பண்ணி பேசினதை பார்க்க முடிஞ்சுது ஸ்பேஸ்லலாம். அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, உங்களுக்கான ஆடியன்ஸ் நாங்கள் இருக்கோம், நீங்கள் வந்து நல்ல படங்கள் பண்ணுங்கள், நல்ல சீரியல்ஸ் பண்ணுங்கள், இன்னும் உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்பேஸில் பேசியிருந்தாங்க கமருதீனுக்காகன்னு சொல்லும்போது இன்னும் அவருக்கான அந்த ஒரு மைண்டில் அது டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்குது. என்னடா ரெட் கார்டுனும் போது அவங்களோட கேரக்டர் ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. சொசைட்டியில் இவங்க வந்து ஒர்த்தே இல்லை, இப்படி ஒரு 2 பேர் வந்து சொசைட்டியில் ஒர்த்தே இல்லை அப்படிங்கிற ஷோவில் இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து எவிக்ட் பண்ணி அமைச்சிடுறீங்க, அது ஓகே. ஆனால் ரெட் கார்டுன்னு ஒரு விஷயம் வரும்போது அது அவங்க கேரக்டருக்குள்ளே போய் அந்த ஷோவையும் மீறி சொசைட்டிக்குள்ளே அவங்களுக்கான ஒரு விஷயங்களை அது வந்து பதிவு பண்ணிடுது தப்பா அப்படின்னும் போது அதுதான் அவங்க லைஃபுக்கான ஒரு த்ரெட்டனாகவும் ஆச்சு அப்படின்றத அவங்க பயந்தாங்க. முக்கியமாக கமருதீன் பயந்தார். பட் ஆனால் அதை அவங்க வந்து ஓவர் கம் பண்ணி மக்கள்கிட்ட நம்மளுக்கு மதிப்பு இருக்குது, அப்போ ரெட் கார்டுங்கிற விஷயம் இட் டசன்ட் மேட்டர் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க மனசு லெவலில் வந்தாலும் அதை இப்போ தன்னோட மைண்டுக்கு ஏற்றுக்கிட்டு அது டசன்ட் மேட்டருங்கிறத மனசளவுலையும் ஒத்துக்கிட்டு இல்லை மைண்ட்லேருந்தும் அதை எரேஸ் பண்ணிவிட்டு அந்த ஒரு விஷயங்கள் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு அவங்க பண்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரி இப்போ அந்த கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுறத இப்போ ஃப்யூச்சரில் அவங்க வந்து யோசிச்சா கூட நம்ம கேக்கே வெட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு அது ஒன்றுமே இல்லை அப்படின்ற இடத்துக்கு அவங்க தாங்களை ரெடி பண்ணிக்கிறதுக்கான விஷயமா கூட அது இருக்கலாம் அப்படின்னும் போது அதை நம்ம கமெண்ட் பண்ணுறது நம்மளுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. ஸோ தன்னை நல்லவங்கனே காட்டிட்டு இருக்க விக்ரமோ சபரியோ எஃப்ஜேவோ இப்போ கனி பேசினது வெளில அவ்வளோ பேசியிருக்காங்க, அரோராலாம் அவ்வளோ பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்கள நல்லவங்களாவே காட்டிக்கிறாங்கன்னா சாண்ட்ரா அதெல்லாம் காது கொடுத்து கேட்கவே முடியல. அவங்க ஸ்பேஸில் பேசினது அவங்களும் கேட்டேன் நான். ஸ்பேஸில் பேசினது நிறைய இன்டர்வியூஸில் பேசினப்போ சாண்ட்ரா கொடுக்காத இன்டர்வியூஸோ எல்லாத்துலையும் எப்படி அந்த ஒரே உண்மையை 10,000 வாட்டி சொன்னால் உண்மை வந்து இப்போ ஒரு பொய் வந்து உண்மையாயிராது அப்படின்னும் போது அப்போ வந்துட்டு என்ன சொல்கிறது, அந்த உண்மையை அழுத்தி வச்சு நீங்கள் பொய்யாக தான் வெளியில் சொல்கிறீங்கன்னு ஒன்று இருந்தாலும் அவங்க பாரு கமருதீனோட கேம் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம் நாங்கள் கொஞ்சம் அக்ரெசிவாக ஆடிட்டோம், ஹீட் ஆஃப் த மூமெண்ட் பண்ணோம், சாரியும் சொல்லிட்டோம். ஆக்சுவலாக அது கேமாகவும் பார்த்துருக்கலாம், இல்லை கேமாக பார்க்குற இடத்துல அது அக்ரெசிவாக தெரிஞ்சால் அதுக்கு நாங்கள் சாரியும் சொல்லிட்டோம். அவங்க கிளியர் கட்டாக சொன்னதுக்கப்புறம் இப்போ அந்த ரெக்கார்டு அப்படிங்கிற விஷயத்தை அவங்க ஓவர் கம் பண்ணுறதுக்கும் ரெடி ஆகிட்டாங்க. இல்லை அதை விட்டுட்டு வெளியில் வந்து கரியரில் என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் போது அது அவங்களுக்கு கொடுத்துக்கிற ஒரு எனர்ஜியானா தான் நான் அதை பார்க்குறேன். அப்படின்னும் போது இப்போ வந்து எப்பயுமே நான் வந்து பாருக்கிட்டேருந்து அப்சர்வ் பண்ண ஒரு விஷயம் சொல்கிறது தான், அவள் சாதா டேஸில் அந்த வீட்டில் இருந்ததை விடவும் அவள் என்னைக்கெல்லாம் டவுன் ஆகிறாளோ மறுநாள் அவள் நல்லா ட்ரெஸ் பண்ணுவாள் சூப்பராக. அது நிறைய இடத்துல நோட்டீஸ் பண்ண பாரு ஃபேன்ஸ்க்கு தெரியும். அவள் ஆஃப் சாரி கட்டினதாகட்டும், சாரி கட்டினதாகட்டும், ஐ மீன் அந்த க்ரீன் கலர் சுடிதார் போட்டதாகட்டும், அப்புறம் ஒரு இடத்துல அந்த இவங்க அது ரெட் கலரில் ஒரு சுடிதார் ஒன்று போட்டிருப்பா ஒரு மாதிரி. அப்புறம் அவங்க அம்மா வந்தப்போ அவள் ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்ததாகட்டும், அதுக்கப்புறம் வந்து கனி வந்து கேப்டனாக இருக்கும்போது கனி 2 வாட்டி என்னமோ கேப்டன் ஆகிங்க சரியாக ஞாபகம் இல்லை, ஷோ முடிஞ்சிச்சு. ஏதோ ஒரு இடத்துல அந்த சாரி சொல்லணும், தோப்பு காரணம் போடணும் அப்படின்னு வரும்போது இழுத்து வச்சு எஃப்ஜே வந்து அவளை போட சொல்லு, அவள் செஞ்ச தப்போ அவளை போட சொல்லு அப்படின்னும் போது போட்டு தான் ஆகணும் போது அந்த ட்ரெஸ்ஸை சுற்றி நம்ம வீடியோ ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்போம். தோப்பு காரணம் போட்டு அதை கூட ஜனங்களை பார்க்க வைக்கணும்னா அது பாரு மட்டும்தான் செய்வான்னு கூட நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். சூப்பராக சுற்றி போட்டிருப்பான் அந்த தோப்பு காரணத்தை. சும்மா அது ஒரு டாஸ்க்கு இல்லை அது ஒரு பனிஷ்மெண்ட் அதுக்காக செய்கிறேன் அப்படின்றது இல்லாமல் அந்த அட்டென்ஷன் அவ்வளோ நேரம் அவங்க எல்லாம் சண்டை போட்டிருப்பாங்க, விக்ரம் எஃப்ஜே எல்லாம். இவ தோப்பு காரணம் போடும்போது அந்த சுற்றி அந்த ரவுண்ட் அடிச்சு போடுவாள். அந்த 10 தோப்பு காரணமும் சம்திங் 11 தோப்பு காரணமும் போடும்போது அவள் போட்டு இந்த ட்ரெஸ் அன்னைக்கு செம்மையாக இருந்திருக்கும். தோப்பு காரணம் போடுவான். அப்போது கனியை ஒரு நிமிஷம் சிரிச்சிட்டு
குட் ஜாப் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த ஒரு தோப்பு காரணத்தை கூட என்னால் அட்டென்ஷன் சீக் பண்ணி போட வைக்க முடியும். ஆடியன்ஸ் அந்த ஒரு 10 இடத்துல சண்டை போட்டுருந்தாங்க, அவங்களே மற்றவங்களாம் டக்குன்னு திரும்பி பார்ப்பாங்க. ஆனால் தோப்பு காரணம் போட சொன்னால் அந்த பொண்ணு அதை கூட என்ஜாய் பண்ணி பண்ணுது அப்படின்போது அவளுக்கு கோவம் இருக்குது. அது நீங்கள் வேணும்னா அவளை டார்கெட் பண்ணுறீங்கன்னு தெரியுது. ஆனால் அதை நான் இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி பண்ணுறேன் அப்படின்னும் போது ஸோ அவள் வந்து தன்னை டவுனாக இருக்க இடங்களில் ரொம்பவே நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்கா நிறைய இடத்துல. நான் வேக்கப் சாங்கில் கூட பார்த்தீங்கன்னா அவள் முன்னாள் செம்ம டவுனாக இருப்பான். நான் சொல்லுவேன் தூங்கி எஞ்சனி மறுநாள் ஃப்ரெஷ் ஆயிடுவா. அப்படி ஒரு எனர்ஜி அவகிட்ட இருக்கும். அந்த எனர்ஜிக்காகவே நான் டெய்லி ஷோ பார்க்கும்போது அந்த மார்னிங் சாங்கில் அவள் எந்த அளவுக்கு வந்து எந்துவாக வந்து அந்த வேக்கப் சாங் பண்ணுறா அப்படின்னும் போது அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது அந்த சென்ஸில் வந்து அவள் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறன்னைக்கு அவள் அன்னைக்கு சூப்பராக ட்ரெஸ் பண்ணியிருக்கானா முன்னாள் செம்மையாக அடி வாங்கியிருக்கான்னு அர்த்தம். ஸோ மறுநாள் அதை வந்து அவள் மறக்கணுன்றதுக்காகவும் அதை வந்து நான் மைண்ட்லேயே கொண்டு வர மாட்டேன். இன்னைக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக பிறந்திருக்கேன், இன்னைக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக இந்த டேவை என்ஜாய் பண்ண போகிறேன், நேத்தோடு முடிஞ்சிச்சு, இன்னைக்கு நான் திருப்பி என்னோட டேவை ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிறத அவளோட அந்த மேக்கப்லையோ அவளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லையோ அவள் காட்டியிருக்கானா. இப்போ கேக் கட் பண்ண விஷயங்களும் அதுவாக தான் இருக்கலாம். இந்த மாதிரி வந்து நான் நிறைய அடி வாங்கிட்டேன். சொசைட்டியில் என்ன அடிச்சிருக்காங்க, கேமில் என்ன அடிச்சிருக்காங்க, என்னை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க, என் கேரக்டர் அனலைஸ் பண்ணியிருக்காங்க, என்னை கேரக்டர் அசாசினேட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நான் இதெல்லாம் விட்டு நான் புதுசாக என்னோட லைஃப் ஆரம்பிக்க போகிறேன். புதுசாக என்னோட ஒப்பீனியனை இன்னும் ஸ்ட்ராங்காக சொசைட்டிக்கிட்ட எடுத்து வைக்க போகிறேன். என்னோட கரியரை இன்னும் ஸ்ட்ராங்காக நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்கான விஷயமா கூட அந்த கேக் கட்டிங் இருக்கலாம். அப்படின்னும் போது அது அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸை கொடுக்குது. அந்த ஒரு ட்ராமாலேருந்து தன்னை வெளிப்படுத்திக்கிறதுக்கான ஒரு ரிலீவை கொடுக்குது. அப்படின்னா அதை அவங்க செஞ்சுட்டு போகிறதுனால யாருக்கு என்ன பாதிப்பு? அவங்க செலவில் அவங்க கட் பண்ணுறாங்க, அவங்க செலவில் அவங்க கேக் வாங்க போகிறாங்க, இஷ்டப்பட்டவங்க சாப்பிட போகிறாங்க, வேணுன்றவங்க வந்துட்டு அந்த 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 ஒரு ஃபங்க்ஷன்லேயோ அந்த இதுலேயோ கலந்துக்க போகிறாங்க. வேணான்றவங்க டிவி ஆஃப் பண்ணிட்டு போங்க, வேணுன்றவங்க போய் சாப்பிடுங்க, இல்லை சாப்பிட்டதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னும் போது நீ என்னப்பா பாரு பிஆர் மாதிரியே பேசுகிற அப்படின்னு அவரு கொட்டின அவரு இன்னுமே எங்கே போனாலுமே கொட்டிகிட்டு இருக்க சாண்ட்ராவை விடவா, வக்ரமை விடவா, அதுக்கப்புறம் வந்துட்டு கனியை விடவா அப்படின்னும் போது ஃபேக் பெரியாரிஸ்ட் ஃபேக் ஃபெமினிஸ்ட் அப்படின்லாம் பார்வை சொல்கிற இடத்துல அப்படிலாம் பேசுகிறவங்க எப்படியோ ஒரு பொண்ணை தப்பாக பேசிட முடியும்? ஒரு பொண்ணை வந்து இது பண்ண முடியும். அவங்க அரோராவை மீன் பண்ணுறாங்க. அரோராவை பாரு வந்து நாமினேட் பண்ணதையோ இல்லை பாரு வந்து அரோரா பற்றி பேசினதையோ பண்ணும்போது எங்க அடிக்கிறவங்க அடிச்சுக்கிட்டே இருந்தா வாங்குறவங்க வாங்கிக்கிட்டே இருக்கணுன்றது என்ன ரூல்ஸ் எனக்கு புரியல. ஒரு வாட்டி சொல்லலாம், 2 வாட்டி சொல்லலாம், முடிஞ்சால் அந்த இடத்த விட்டு ஒதுங்கி போகலாம். ஆனால் ஷோன்னு வரும்போது இவங்களால ஒதுங்கி போக முடியாது. அவள் அரோரா அடிச்சுக்கிட்டே இருப்பா, இல்லை விக்ரம் வந்துட்டு கும்பல் சேர்ந்துக்கிட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பான், கனியும் அதுக்கு ஜாலரை போட்டு இருப்பாங்க. சபரி கேள்வியே கேட்க மாட்டான். நான் கனி குரூப்லேயும் இல்லை விக்ரம் குரூப்லேயும் இல்லை, ஆனால் விக்ரம் எனக்கு ஃப்ரெண்டு தான், கனி எனக்கு அக்கா தான் அப்படின்னு அவன் ஒரு கேம் ஆடுவான். இப்படி எல்லாரும் சுற்றி சுற்றி அடிக்கும்போது அந்த பொண்ணுக்கான விஷயங்களை தன்னோட ஸ்டைலில் ஸ்ட்ராங்காக எடுத்து வச்சிருக்கானா அது ஏன் உங்களுக்கு குத்துது கொடாயுது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அப்போ அதையே கணிக்கிட்டு நம்ம இன்னொரு கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது. அப்போது பாரு வந்து அரோரா பேசினது மட்டும்தான் உங்களுக்கு தப்பாக தெரியுதுன்னா அரோரா பாருவை பற்றி பேசினது தப்பாக தெரியலையா? ஒரு என்ன சொல்கிறது, அது நிறைய தப்பாக பாருவை பேசினது எஃப்ஜேவும் அரோரா சேர்ந்து எவ்வளோ பேசியிருக்காங்க, கனியும் விக்ரமும் சேர்ந்து எவ்வளோ பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்களாம் அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க, அந்த பொண்ணு வாங்கிட்டே இருக்கணுமா? அவள் தான் சொன்னார், நான் வெளியில் இருந்தால் இவங்களை அன்பிளாக் பண்ணிட்டு போயிடுவேன், உங்க கூட கான்டாக்ட்ஸே இருக்க மாட்டேன், ஆனால் இந்த ஷோவில் எனக்கு வேறு வழி இல்லை, அதனால் நான் அவங்க கூட சேர்ந்து தான் ட்ராவல் ஆகணும்னா ஒன்று மறக்கணும், இல்லைனா திருப்பி கொடுக்கணும், இல்லை அவங்க அதான் பண்றாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி என்னோட கேமை மாற்றணும் அப்படிங்கிறாங்களுக்கு போது அரோரா பண்ணது உங்களுக்கு தப்பா தெரியல, சபரி பண்ணது தப்பா தெரியல, விக்ரம் பண்ணது தப்பா தெரியல, ஆதிரேயும் எஃப்ஜேவும் ஆதிரேயும் பண்ணது தப்பா தெரியல, ஆனால் கமருதீனும் பண்றது தப்பா தெரியுதுன்னா இது வந்து இன்னொரு இடத்துல கனி எங்கே சொல்லியிருக்காங்கன்னா கம்ஃபர்ட் ஜோனுன்னு ஒன்று இருக்குது, அதை தான் பிக் பாஸ் ஷோவில் ஃபேவரட்டிசம்னா எங்கள் கம்ஃபர்ட் ஜோன் எங்கெங்க வரும்? கம்ஃபர்ட் ஜோனும் ஃபேவரட்டிசமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? இப்போ நம்மளுக்கு வந்து வீட்டில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு பிடிச்சவங்க கூட இருக்கோம், வீட்டில் அது நம்ம வீடு, நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாம், நம்ம கம்ஃபர்ட் ஜோனு, நம்மளுக்கு பிடிச்சதை பண்ணலாம், நம்ம எவ்வளோ நேரம் தூங்கினாலும் இல்லை எவ்வளோ நேரம் வந்து நம்மளுக்கு பிடிச்ச ஃபுட்டை செஞ்சு சாப்பிட்டாலும் இல்லைனா வந்து நம்ம என்ன மாதிரி கொஞ்சம் கோவமாக வீட்டில் வந்து நம்ம இருந்தாலும் யாரும் நம்மளை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்கன்ற கம்ஃபர்ட் ஜோன் தான் நம்ம ஃபேவரட்டிசம் ஜோனும் கூட. எனக்கு என் வீட்டில் இருக்கிறது பிடிக்கும், என் வீட்டாளும் கூட இருக்கிறது பிடிக்கும், என் குழந்தைங்க கூட இருக்கிறது பிடிக்கும், என் ஃபேமிலி கூட இருக்கிறது பிடிக்கும், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறது பிடிக்கும், அதுதான் என்னோட இது அப்படின்னும் போது இப்போ அது நீங்கள் ஒரு ஷோக்குள்ளே அதை பண்ணுறீங்கன்னா அது கண்டிப்பாக ஃபேவரட்டிசம் தானே. அப்போ அந்த ஷோவில் நீங்கள் வந்து உங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறவங்கள நாமினேட் பண்ண மாட்டீங்க, உங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கவங்கள தப்பு பண்ணால் நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்க, உங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறவங்கள வந்து யாராச்சும் டார்கெட் பண்ணால் அவங்க கூட நீங்கள் சண்டைக்கு போகிறீங்க அப்படின்னா அப்போ அது ஃபேவரட்டிசமாக தான் மாறும். அப்படின்னும் போது அப்போ நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துக்கிட்டு நீங்கள் உங்கள் கேமை ப்ராப்பராக ஆடினீங்கன்னா அது ஃபேவரட்டிசம் ஆகாது. நீங்கள் உங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறதுனால கேமை சரியாக ஆடல, அவங்களுக்கான கம்ஃபர்ட் ஜோன்லேயே நீங்கள் ஆடுறீங்க, அதாவது உங்களுக்கு பிடிச்சவங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேயே நீங்கள் ஆடுறீங்க, அவங்களும் உங்களை பிடிச்சதுனாலே உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேயே அந்த கேம் ஆடுறாங்கன்னா அதுதான் ஃபேவரட்டிசம். எனக்கு புரியல, அவங்கவுங்க விளக்கத்தை அவங்கவுங்க நியாயப்படுத்துறீங்கன்னா பாருவோ கமருதுன்னா அவங்க விளக்கத்தை அவங்க நியாயப்படுத்துகிறாங்க, அது அவங்களுக்கான கம்ஃபர்ட் ஜோன். இதில் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்குது.
இதில் பாரு கிட்ட வந்து வினோத் கமருதீன் இன்னொரு கேள்வியும் கேட்டிருப்பாரு. வினோத் உன்னை பற்றி வந்து கோவப்பட்டு பேசியிருக்கா செஞ்சிருக்கா, நீ வினோத்தை பார்த்தா பேசுவியா செய்வியானா, நான் ஆப்வியஸாக வினோத் அண்ணங்கிட்ட பேசுவேன் செய்வேன். ஆனால் எனக்கு அந்த வலி இருக்கும். அவர் என்னதான் இருந்தாலும் அன்றைக்கி அப்படி பேசியிருக்க வேணாம் அப்படின்னும் போது அது கண்டிப்பாக இருக்கதாங்க செய்யும். அது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க நடிக்கிறாங்கன்னு அர்த்தம். இருக்குன்னு சொன்னதான் யதார்த்தமான உண்மை அப்படின்னு சொல்லும்போது அதை நான் மறக்க ட்ரை பண்ணுவேன். ஆனாலுமே அது மண்டைக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் ஆனால் பேசுவேன். ஆனால் சகஜமாக பேசுறது அப்படிங்கிறது நான் அதை வந்து மறக்க ட்ரை பண்ணி அந்த அந்த இடத்துக்கு வரணும். ஏன்னா ஆப்வியஸாக அவர் உன்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து பாரு விட்டுட்டாங்க. ஸோ விட்டாங்க மீன்ஸ் அதான் கமருவை தனக்கு பிடிக்கும்ன்றதுனால கமருக்கு பிடிச்ச வினோத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் அவரோடது அந்த பேசின அந்த விஷயங்கள் எனக்கு ஹர்ட் ஆனது உண்மைதான். அந்த ஹர்ட்டை நான் மறக்க ட்ரை பண்ணுறேன். ஆனால் அதே சமயத்தில் கேஷுவலாக ஆஸ் யூஷுவல் பேச முடியுமானா அது கொஞ்சம் டைம் இருக்கும் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் ரொம்ப யதார்த்தமாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ பாரு கமருதீன் அந்த சண்டே பற்றின விஷயங்கள் வரும்போது அந்த தோப்புக்காரனை போட்டு ஒரு சாரி கேட்டதுன்னு வந்து ஃபீல் வெஸ் ஈகோ அப்படிங்கிற இடத்துக்கு தான் அது போச்சு. அவள் என்ன பண்ணிட்டா, அவள் வந்து அடிச்சுமா தட்டியிருப்பாங்க இல்லைங்களா அந்த டாஸ்கில், அந்த ஃபினாலி டிக்கெட் டு ஃபினாலியில். அப்போ வந்து கமருதீன் சாரி கேட்கணும்னு சொல்லி போய் கேட்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க பாரு அப்படின்னும் போது அதுக்கப்புறம் நானே உட்காந்து யோசிச்சு அவன் என்ன அப்படி பண்ணிட்டா, நம்ம வந்து இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஓவராக தான் ரியாக்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னும் போது எனக்கு ஃபீலாக ஈகோ பண்ணும்போது நான் ஃபீல் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டேன். அதனால நானே வந்து சாரி கேட்டு திருப்பி நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். ஒருவேளை நீ நான் சாரி கேட்கல இல்லை நீ அந்த சாரி அக்செப்ட் பண்ணல நம்ம கேம் மாறி இருக்கோம், வெளில வந்து இப்படி பேசியிருந்திருக்க மாட்டோம், ஒருத்தர் முட்டிட்டு தான் இருந்திருப்போம் அப்படின்னு சொன்னதுலாம் யதார்த்தமான உண்மை தான். ஏன்னா அந்த நான் செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்ற இடத்துல பாருவும் அதை விட்டு கொடுத்துட்டாங்க, ஈகோன்ற இடத்துல கமருதீனும் அதை விட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னும் போது அவங்களுக்குள்ளே இருந்த ஏதோ ஒரு பாண்டிங், ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஏதோ அந்த மோர் தென் ஃப்ரெண்ட் ஃபீலிங் தான் அவங்க அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துச்சுன்னா அது அவ்வளோ ஈஸி கிடையாது. அது நிஜமாவே அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லும் போது அது 2 பேருக்குமே இருக்குது. இது நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்னும் போது அது மேரேஜ் அப்படிங்கிற விஷயம் தான். ஆனால் அது நம்ம அவசரத்துக்கு அவங்க பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவங்க 2 பேருமே லைஃப்பில் அவங்களுக்கான கரியரில் ஃபோக்கஸ் பண்ணி கூடிய சீக்கிரம் அந்த இடத்துக்கு போகிறதுக்கோ இல்லை கரியரில் இன்னும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு போகிறதுக்கோ நம்மளோட விஷயம் சொல்லி